உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்த உங்களுடைய வாழ்க்கையில் மேம்படக்கூடிய சில விஷயங்களை பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி உங்களை பத்திய சில ரகசியங்கள். சாய்ராம், வணக்கம். இன்று தினம் சிறப்பான தினமாக அமைய என் வாழ்த்துக்கள். அகம் பிரம்மாஸ்மி. உத்திரட்டாதி நட்சத்திரம், நீங்க சனி பகவானுடைய 3வது நட்சத்திரத்துல பிறந்தாங்க. ஓகேங்களா? நீங்க உண்மையா இருக்கக்கூடிய கேரக்டர் இருக்கவங்களா இருப்பீங்க. போலியா எப்பவுமே இருக்க மாட்டீங்க. மற்றவங்க போலியா இருந்தாலும் உங்களுக்கு பிடிக்காது. ஓகேங்க? எப்பவுமே ஏதாவது சிந்தனையில் இருக்கக்கூடிய ஒரு சிந்தனைவாதி நீங்க. உங்ககிட்ட சில வார்த்தை வாங்கணும் அப்படின்னா அவ்வளவு சீக்கிரம் வாங்கிட முடியாது. ரகசியத்தை காக்கக்கூடிய மனிதர்ல நீங்க மிக முக்கியமானது. அதே போல பயணம் நிறைய செய்து இருக்கும். ரொம்ப டூரிஸ்ட் போறதுலாம் உங்களுக்கு பிடிக்கும். வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கெல்லாம் ரொம்ப விருப்பப்படக்கூடிய ஆள். அந்த அம்சமும் உங்களுக்கு உண்டு. ஓகேங்களா? அதே போல வெளியூர்ல இருக்கக்கூடிய கோவில்கள், வெளிநாட்டுல இருக்கிற கோவில்களுக்கெல்லாம் பார்த்துட்டு வரும்னு சொல்லிட்டு ட்ரிப் அடிப்பீங்க. அது போல ஆள் நீங்க. ஓகேங்களா? பல விஷயங்களை நீங்க தெரிஞ்சு வச்சிருந்தாலும், ஓகேங்களா, இந்த தன்னடக்கம்ன்றது உங்களுக்கு கூடயே பிறந்தது. ஒன்றும் தெரியாத மாதிரியே இருப்பீங்க. ஆனா பயங்கரமான ஆளா இருப்பீங்க. ஓகேங்களா? நீதி நேர்மை இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு ஆள் நீங்க. ஓகேங்களா? உங்ககிட்ட சில வேத சாஸ்திரம் பத்தி டிஸ்கஸ் பண்ணணும்னா அவ்வளவு நாலேஜ் வச்சிருப்பீங்க. உங்களுக்கு அதை பத்தி நிறைய நாலேஜ் வரும். அதுக்குண்டான அம்சம் உங்க ஜாதகத்துல இருக்கும். ஓகேங்களா? பொறுமையா, ஓகேங்களா, அதே போல கோபம் வந்தா பூகம்பமா இருக்கக்கூடிய ஆள் நீங்க. ஓகேங்களா? நிறைய நண்பர்கள் உங்களுக்கு இருப்பாங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அதே போல தேடுதல் நிறைய இருக்கும். நிறைய ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. பல தகவல்கள் உங்களுக்கு நாலேஜா வந்து சேரும். அது எல்லாமே ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஆள் நீங்க. ஓகேங்களா? அதே போல நம்ம பண்பாட்டை காப்பாற்றக்கூடிய ஆள். நம்ம பண்பாட்டை பத்தி வெளியும் போய் நிறைய பேர்கிட்ட நீங்க சொல்லக்கூடிய ஆள். ஓகேங்களா? குடும்பத்தினர் யார் இருந்தாலும் சரி, அவங்க எப்படி நடந்துக்கணும், ஏது நடந்துக்கணும்னு நீங்க டிசைன் பண்றபடி நடந்துக்கணும்னு விரும்பக்கூடிய ஆள் நீங்க. ஓகேங்களா? எழுத்துத்துறை உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு துறை. ஓகே? உங்களை நிறைய பேர் பத்திரிகை துறையில இருக்கக்கூடிய ஆளா இருப்பீங்க. நிறைய பத்திரிகையாளர்கள் பார்த்தீங்கன்னா, பாருங்க ஜாதகத்தை பாருங்க, நீங்க இந்த நட்சத்திரத்துல தான் இருப்பீங்க. அதே போல வீட்டுல தான் சாப்பிடணும், ஹோட்டல் நிறைய சாப்பிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஆள் நீங்க. ஜோசியம், ஓகேங்களா, பிரசனம் இதுல நிறைய ஆர்வம் இருக்கக்கூடிய ஆளா இருப்பீங்க. இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம், ஓகேங்களா, இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நிறைய வகையில ஒரு பெனிஃபிட் இருக்கக்கூடிய நட்சத்திரம்னே சொல்லலாம். ஓகேங்களா? உங்களுடைய நட்சத்திர அதிபதியா மெயினா உட்கார்றது சனி பகவான். ராசி அதிபதியா இருக்கக்கூடிய குரு. ஓகேங்களா? உங்களுக்கு அன்புக்கு அதிகாரம் அப்படின்னு பண்ணா அதுக்கு அடங்கி இருக்கக்கூடிய ஆள் நீங்க. ஓகே? உண்மையா நடந்துக்கக்குள்ள ஒரு கேரக்டர் இருக்கக்கூடியதான். அதே போல மற்றவங்களுக்கு எப்படி இருக்கணும், ஏது இருக்கணும்னு அட்வைஸ் பண்ணக்கூடிய ஆளு நீங்க தான். ஓகேங்களா? தவறு யாராவது செஞ்சாங்கன்னா அவங்களை திருத்துறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. நான் போய் அவங்களை திருத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள் நீங்க. அதே நேரத்தில் தன்னம்பிக்கை அதிகமா இருக்கும். அது உங்களோட ப்ளஸ் பாயிண்ட். மார்க்கெட்டிங்லாம் உங்களுக்கு சூப்பரா வரும். ஓகேங்களா? வித்தியாசமான செயல்களை செஞ்சு மற்றவங்களை ஈர்க்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. அதனாலதான் அது சொன்னேன். புரியுதுங்களா? அதே போல பிரபலங்கள் நிறைய இருந்தாங்கன்னா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். அதை மிஸ்யூஸ் பண்ணாம பார்த்துக்கிட்டீங்கன்னா வாழ்நாள் ஃபுல்லா ஒரு பெரிய சக்சஸ் உங்களுக்கு வந்து சேரும். அதே போல தேசப்பற்று நிறைய இருக்கக்கூடிய ஆள் நீங்க. ஓகேங்களா? நாட்டுக்காக நிறைய கான்ட்ரிபியூட் பண்றதுல முக்கியமான ஆளா இருப்பீங்க. புகழ்ச்சியை ரொம்ப விரும்புவீங்க. உங்களை பத்தி யாராவது பெருமையா பேசிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆள். அதுக்காகவே நிறைய உழைக்கக்கூடிய ஆள் நீங்க. ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி, அதே போல உறவினர்களா இருந்தாலும் சரி, அந்த இடம் கலகலப்பா இருக்குன்னு விரும்பக்கூடிய ஆள் நீங்க. ஓகேங்களா? பிள்ளைங்க உங்க பசங்க கிட்ட கூட ஃப்ரெண்ட்ஷிப்பா நடந்துக்கிறோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆள் நீங்க. சின்ன வயசுல இருந்தே துரு துரு துருன்னு இருக்கக்கூடிய ஆளா தான் இருப்பீங்க நீங்க. ஓகேங்களா? அப்போ வயசானா எப்படி இருப்பீங்க? அதோட துரு துரு துருன்னு இருப்பீங்க. ஓகேங்களா? அதே போல இயற்கையான சூழல், இயற்கையான ஒரு இடம், இந்த விவசாயம் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஓகேங்களா? உடன் பிறந்தவங்க கூட பிறந்தவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைப்பேன். அவங்க மேல நிறைய பாசம் இருக்கக்கூடிய ஆள். ஓகேங்களா? விவாதங்கள் ஏதாவது வந்தா அதுல கலந்துக்கிட்டு வெற்றி பெறணும் அப்படின்னு நிறைய பிரயத்தனம் பண்ணுவீங்க. அதே போல வெற்றியும் பெறுவீங்க. ஓகேங்களா? அதே போல உங்க கண்ணை பார்த்தீங்கன்னா கண்ணில் ஒரு சிகப்பு கலர் கோடு கோடுகளா இருக்கும். இது உங்க நட்சத்திரக்காரங்களுக்கு மேக்ஸிமம் எல்லார் கண்ணிலையும் இருக்கும். ஓகேங்களா? அடிக்கடி கோபம் வரக்கூடிய ஆள் நீங்க. நல்ல குணம் இருந்தாலும் அது கோபத்தால் கெட்ட பேர் வாங்கக்கூடிய ஆளா இருக்கும். கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ணுவீங்க. இந்த ஜல்லிக்கட்டு இது போல விளையாட்டுகள்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகேங்களா? அதே போல பெத்தவங்களோ சரி, மனைவியோ சரி, பசங்களோ சரி, அவங்க மேல நிறைய அன்பு காட்டுவீங்க. அளவுக்கு அதிகமா காட்டுவீங்க. அதே சில நேரம் உங்களுக்கு கெட்ட பேரை கொண்டு வந்து கொடுக்கும். ஓகேங்களா? ரைட். நீங்க உங்க வாழ்க்கையில இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் வாழ்க்கையில சகலவிதமான சௌபாக்கியம் பெற்று வெற்றி அடையிறதுக்குண்டான ஒரு பரிகாரத்தை சொல்றேன் கேட்டுங்க. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் அங்க நடக்கக்கூடிய அன்னதானத்துக்கு உங்களால் முடிந்த பொருட்கள் இல்ல பணம் எது முடியுதோ அதை கொடுங்க. கொடுத்தீங்கன்னா வாழ்க்கையில் பல வெற்றிகள் வந்து சேரும். அதே போல பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு
உள்ள விளக்கேத்துறதுக்கு நல்ல நெய்யோ இல்ல நெய்யோ அவங்க என்ன யூஸ் பண்றாங்களோ அதை வாங்கி கொடுத்தீங்கன்னா சகல காரியங்களும் உங்களுக்கு வெற்றி அடையும். நல்லது நடக்கும், நல்லது மாத்திரமே நடக்கும். சாய்ரா.